பிளே வித் மீ. நடுராத்திரி 12 மணி ஆகுது. யாரோட வீட்லயுமே கரண்ட் இல்ல. அதனால அந்த ஊரே பயங்கர இருட்டா இருக்கு. அப்போ ஒரு வீட்ல ஒரு 8 வயசு சின்ன பையன் அவனோட ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்கான். அப்படி அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் பயந்து எந்திரிச்சு உட்கார்றான். அவனுக்கு என்ன சத்தம் கேக்குதுன்னா, ஒரு சின்ன பொண்ணு அவனோட வீட்டு ஹால்ல ஒரு பாலை வச்சு விளையாடுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் உடனே அவனோட கபோர்டை செக் பண்றான். ஆனா அவனோட பால் அவனோட கபோர்ட்ல தான் இருக்கு. அப்போ இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட ரூமை விட்டு வெளியே வந்து கீழே இருக்கிற ஹாலுக்கு இறங்கி வரான். அப்படி அவன் ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஹால்ல யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு பால் மட்டும் தனியா அந்த ஹாலுக்கு நடுவுல இருக்கு. இவன் பொறுமையா அந்த பால் கிட்ட போய் அந்த பாலை கையில எடுக்க போறான். ஆனா அப்படி அவன் எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த பால் தானா ஒரு இருட்டான கார்னரை நோக்கி ஓடுது. இவன் அந்த பால் எங்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பால் ஓடி போய் ஒரு கார்னர் கிட்ட நிக்குது. அப்ப திடீர்னு ஒரு கை வந்து அந்த பாலை உள்ள இழுத்துட்டு போகுது. இதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்ப பயந்து போய் நிக்கிறான். அப்ப அந்த இருட்டான இடத்துல இருந்து யாரோ ஒரு சின்ன பொண்ணு பேசுற சத்தம் மட்டும் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் அவன் அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து பார்க்கவே பயங்கரமா இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அவனை நோக்கி நடந்து வரா. அந்த சின்ன பொண்ணு அவன் கிட்ட வந்து அந்த பையனை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறா. அந்த பையன் அலர்ன சத்தத்தை கேட்டு அவனோட அப்பா அம்மா 2 பேரும் எந்திரிச்சு அவங்க ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. அப்படி அவங்க ஹாலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஹால்ல யாருமே இல்ல. ஆனா அந்த பால் மட்டும் அதே மாதிரி அதே இடத்துல இருந்தது. இவங்க 2 பேரும் அந்த பால் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது.